வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹனி சில்லி பொட்டேட்டோ. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதில் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கட் பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா உடையாமல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். ஒரு 70 to 80% அது வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெந்த உருளைக்கிழங்கோட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உடையாத மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து அதை நம்ம எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே சூடாகணும். இப்போ எண்ணெய் இந்தளவு சூடான அப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்ட அப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே மட்டும் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பேன்லேயே ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் சின்னதாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, ஒரு 2 வெங்காயம், கேப்சிகம், க்ரீன் சில்லிஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஒரு 4லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கினா போதும். இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூன் அளவு, அடுத்ததாக கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், அதன் பிறகு இதில் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் நம்ம தேன் சேர்க்கணும். தேன் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இல்லை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு எல்லாம், அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும், அதனால் அது வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். தேங்க்யூ.